சர்ஜன், robotic knee replacement surgeon. இன்னைக்கு நாங்கள் 500 robotic knees முடிச்சதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனலாக பண்ணும்போது என் பேஷண்ட்ஸ் இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததில்லை. இப்போது 1 மாதம் 1.5 மாதத்துலேயே அவங்க கிட்டத்தட்ட நார்மல்சிக்கு திரும்பி வந்துடுறாங்க. அதனால் இதோட அட்வான்டேஜஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ரெக்கவரி ரேட் ரொம்ப ஃபாஸ்ட், வலி ரொம்ப கம்மி, பிளட் லாஸ் ரொம்ப கம்மி. இதனால என் பேஷண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஸ்டேயும் கம்மியாயிருச்சு. ஸோ இது சாத்தியமானது டாக்டர் பிரசாந்த்னால தான். நான் எப்போ அவர்கிட்ட வந்து சொன்னேனோ இந்த மாதிரி ரொபோட்டிக் தான் இப்போது நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லி 1 வாரம் 2 வாரத்துலேயே எனக்கு அந்த ரோபோட் வாங்கி கொடுத்துட்டாரு. வெலீஸ் ரோபோட் வச்சு இப்போ நான் 500க்கு மேலே பண்ணிட்டேன். அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணுன்றது தான் என்னோட ஆசை. அண்ட் இன்னும் நிறைய பேர் நல்லா வலி இல்லாமல் நடந்தாங்கன்னா அதுவே எனக்கு போதும். அது வந்து ஆர்த்ரைட்டிஸில் இப்போ 4 ஸ்டேஜ் இருக்குங்க. ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கால் வளைவு ஒன்றும் இருக்காது, கால் நேராக இருக்கும். ஆனால் படிக்கட்டு ஏறி இறங்கினா மட்டும் வலி இருக்கும். அண்ட் ஆன்டீரியர் நீ பெயின்னு சொல்லுவோம். அது இன்னும் கொஞ்சம் மோசமாச்சுன்னா காலில் லைட்டாக வளைவு வரும், வீக்கம் வரும். அது ஸ்டேஜ் 2. அப்போ நடக்கிற தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் நடப்பாங்க. வீக்கம் மட்டும் ஸ்லைட்டாக வரும், மருந்து மாத்திரை கொடுத்தாலே சரியாயிடும். ஸ்டேஜ் 3ல் அந்த நடக்கிற தூரம் 3 கிலோமீட்டர்லேருந்து கம்மியாக ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்க முடியும். கால் வளைவு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், வீக்கம் கிட்டத்தட்ட பர்மனெண்ட்டாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்ட்ராஆர்டிகுலர் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறமா ஆர்த்ரோஸ்கோபி பண்ணலாம். வேறு விதமான வைத்தியங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கும் சரி வரலன்னா தான் then when the patient goes to stage 4. ஸ்டேஜ் 4ல் பார்த்தீங்கன்னா கால் நேராகவே இருக்காது, நல்லா வளைஞ்சிருக்கும். அவங்க நடக்கிறது பார்த்தீங்கன்னாலே நல்லா ஆடி ஆடி நடப்பாங்க. வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. வெளியில் பாத்ரூம் போயிட்டு வர்றது இல்லை வீட்டுக்குள்ளேயே நடக்கிறதே அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இயல்பான வாழ்க்கை வாழவே முடியாது. அது ஸ்டேஜ் 4. அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க நார்மல்சி, அதாவது ஸ்டேஜ் 1 வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ, இப்போ தான் நீங்கள் கேட்டிங்க, ஒரு பேஷண்ட் சொன்னாங்க 73 வயசு, பட் அவங்க வந்து வலி வரத்துக்கு முன்னாடி சாரி 73 வயசு, அவங்க வந்து இப்போ வந்து 50 வயசில் எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது மாதிரி தான் பேஷண்ட்ஸ் வந்து they get back to normalcy and they are very very comfortable after robotic replacement. டுடே இஸ் ஒரு ரொம்ப பெருமையான ஒரு நாள். ஏன்னா சார் வந்துட்டு டாக்டர் ஆறுமுகம் 500+ சர்ஜரிஸ் ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் 600 கிட்ட நெருங்கி வந்துட்டார். இதில் ரொம்ப பெருமையான விஷயம் வந்துட்டு சார் பண்ண சர்ஜரி, 2வது பேஷண்ட் அக்செப்ட் பண்ணது. ஏன்னா வந்துட்டு இப்போது இந்த காலகட்டத்தில் கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் எல்லாருக்கும் போய் சேரணும். பட் நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷனும் பரவிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் கேட்குற முதல் கேள்வி யார் பண்ணாங்க, ரொபோட்டிக்னா அதுவே ஃபுல்லாக பண்ண போதா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் உடைச்சு சாதிச்சு காட்டிருக்காரு டாக்டர் ஆறுமுகம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு சாருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப ஒரு பெருமையான நாள். ஸோ இன்னைக்கு 500, இன்னும் 1 இயர்க்குள்ளே 1000 அந்த மாதிரி வந்துட்டு அதுதான் நாங்கள் டார்கெட்டாக எய்ம் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டு பேஷண்ட்ஸ் அண்ட் மீடியா எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, மூட்டில் எலும்பு எங்கே தேஞ்சிருக்கோ அந்த பாகத்தை மட்டும் ஷேவ் பண்ணி எடுத்துகிட்டு மெட்டல் வைப்போம். ஸோ அங்கே வந்து மெட்டலுக்கும் போனுக்கும் உள்ள ஒரு நடுவில் சிமெண்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்ம எங்கேயாவது திருப்பி விழுந்தோன்னா, மேஜராக எங்கேயாவது விழுந்தோன்னா அந்த எலும்பு, ஏன்னா அது மெட்டல், நான் போட்டிருக்க இம்ப்ளான்ட் வந்து வாழ்நாளில் உடைய போகிறது இல்லை, நம்ம சுத்தியால் எடுத்து அடித்தாலும் உடைய போகிறது இல்லை, அவ்வளோ ஹார்டான மெட்டல். ஆனால் அந்த மெட்டல் உட்காந்துருக்கிறது எலும்பில். ஸோ அந்த இடத்துல எலும்பு உடஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா திருப்பி அதை ஃபிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா அங்கே ஜாயிண்ட் இருக்கிறதுனால. ஸோ அதனால விழாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
பட் இந்த இம்ப்ளான்ஸ் டிசைன் எல்லாம் இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. அப்படி விழுந்து உடச்சி நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ணி அந்த எலும்பை சரி பண்ணி திருப்பி நார்மலாக நடக்க வச்சுருக்கேன். அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன், அதாவது இப்போ மூட்டை நான் இதுதான் தொடை எலும்போட கடைசின்னா இங்கே தான் இப்படி நான் மூட்டை பொருத்தணும். ஸோ அந்த பொருத்துறதுக்கு நான் இந்த கப்பை இந்த பக்கம் இப்படி திருப்பலாம், இப்படி திருப்பலாம், இந்த பக்கம் 1/2 மில்லிமீட்டர் வரைக்கும் 0.5 மில்லிமீட்டர் அக்யூரசி, ரொட்டேஷனில் 0.1 அதாவது 1 டிகிரி வரைக்கும் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் அந்த அக்யூரசியில் என்னால் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணுறதுனால அந்த பேஷண்ட்டுக்கு தேய்மானம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி மூட்டு இருந்ததோ, இப்போ கால் இப்போ எல்லாருக்கும் நேராக இருக்காது, சில பேருக்கு ஒரு 2 டிகிரி 3 டிகிரி வளைவு இருக்கும். அந்த வளைவு எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் வைக்கிறதுனால லிகமெண்ட்டில் எந்த விதமான ஸ்ட்ரெயினும் வரது கிடையாது. வராமல் இருக்கிறதுனால அவங்க ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். அவங்க நடக்கும்போது வலி ஒன்றுமே இருக்காது. அண்ட் they will get back to normalcy without any problem. இது ரோபோட்டிக் இல்லாமல், அதாவது அந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட் ரோபோட்டிக் இல்லாமல் பண்ணவே முடியாது. கன்வென்ஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு பண்ணுறதுக்கு இன்னைக்கு சாத்தியம் இல்லை. அதனால இந்த ரோபோட்டிக் அவ்வளோ அட்வான்டேஜஸ் அண்ட் அதனால என் பேஷண்ட்ஸ் இன்னும் ஹாப்பி. Firstly, we apologize for the delay. Today is a celebration of a monumental event. Enna vandu Dr. Armugam has completed 500. He's actually closer to 600. By the time we actually could plan this event, he did another 100. So actually we are closer to 600 now. So the thing about robotic surgery, what naanga idurikkum paathathu in our journey of 600 orthopedic procedures, enna the fear of the robot. So when Dr. Armugam first ஒரு 2 வருஷம் முன்னாடி he had asked me, இந்த மாதிரி எனக்கு ரோபோ I'm interested in it, பண்ணணும், outcomes are better அப்படின்னு. நான் சொன்னேன், சார் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கா, that patients will be comfortable with it and they will be happy அப்படின்னு. சார் கண்டிப்பாக there is a advantage in doing the robo. ஸோ அங்கே ஆரம்பிச்சது இந்த ரோபோவோட ஜேர்னி. And what started as a few surgeries quickly became now we are close to 600. இப்போ பார்த்தீங்கன்னா patients are now saying that சரி நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு ரொபாட்டிக்கில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, எங்களுக்கும் அதில் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ராபப்ளி ஒரு 2-3 years agoவே நான் நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். it was a huge article about robotics. நான் சொல்கிறது லாங் டைம் ago. அதில் சில டாக்டர்ஸ், சில பப்ளிக் எல்லாரும் எழுதியிருந்ததுன்னா robotic is a gimmick. ரொபாட்டிக்ன்றது ஒரு ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு கிம்மிக் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா டெக்னாலஜி இப்போது மூவ் பண்ணுற கேஸில் வெஸ்டர்ன் வேர்ல்டு இஸ் நவ் எம்ப்ரேஸ்ட் 10-15 years ago. பட் இன்னமும் பீப்புள் ஆர் ஸ்டில் டாக்கிங் நெகட்டிவ் அபவுட் இட். 20 years ago பார்த்தீங்கன்னா லாப்ரோஸ்கோபி ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வரும்போது எல்லாரும் யோசிச்சாங்க, லாப்ரோஸ்கோபி எதுக்கு, இது எக்ஸ்ட்ரா தானே, இட் இஸ் கோயிங் டு காஸ்ட் மோர், ஹவ் ஆர் பேஷண்ட்ஸ் கோயிங் டு பெனிஃபிட்னு. பட் இப்போ ஓப்பன் சர்ஜரி கிட்டத்தட்ட 95% ஆஃப் சர்ஜரி இஸ் நோ லாப்ரோஸ்கோபி, 5% தான் ஓப்பன் சர்ஜரின்ற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ ரோபோட்டிக்கோட ஜேர்னியும் அப்படி தான் இருக்குன்றது நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அண்ட் டாக்டர் ஆர்முகம் சாதிச்சுன்னு காமிச்சிட்டாரு. ஏன்னா ஆஃப் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் சர்ஜரிஸ் ஹி இஸ் நவ் டூயிங் மோஸ்ட்லி robotic procedures only and the outcomes are staggering. My own relative, I had referred one case to Dr. Armugam. இவங்க ஒரு 5 years ago they underwent a open knee replacement. அதுக்கும் ரொபாட்டிக்கும் அவங்க she told me that அந்த சர்ஜரியில் my recovery time was more, the pain was more. இதில் in the next day she was walking in the ward. நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், என்ன நீங்கள் இன்னைக்கே நடக்கிறீங்க, இப்போ ரெஸ்ட் எடுங்க. சரி இல்லை, my leg is feeling fine, why should I rest when I'm feeling fine? ஸோ அந்த அளவுக்கு ரிசல்ட் வரும்போது why should we stop such an amazing thing? So I would request everybody from the media, all our friends, everybody, it is not about promotion, it is not about marketing, just tell people, எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க the benefits. That is the most important thing. People should get back to their daily activity, they should get back to their normal life. And in the surgery it is not to add life, it is to add more years to life. People usually get it at their 50s, at their 60s, when they're unable to walk, when they have severe knee pain. It severely affects your mobility to be an individual. உங்களால தனியா ஒரு சாப்பிட முடியல, குக் பண்ண முடியல, பாத்ரூம் போக முடியலன்னும் போது it is very difficult and embarrassing situation for many people. So we should give these people the strength to be individuals, to be themselves again. It is not about we are going to the gym and building our body up to impress somebody else. அப்படி கிடையாது. Basic things பண்றதுக்கு we need to improve our quality of
of life. அதுக்கு தான் வந்துட்டு most knee replacements are done. People do it at 50, people do it at 80, but the end goal is the same. They should be individuals, they should do things on their own. So it is a request from our side to educate everybody that this is a technology which is available for early recovery and people can feel like themselves sooner again. Having said all this, I congratulate Dr. Arumugam on completing 500 plus robotic knee replacements till now and wish him all the best for many more success. Thank you. And thanks for making my job lighter. நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சேனோ அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஸோ அது இட்ஸ் கோயிங் டு மேக் லைஃப் மச் ஈஸியர். அண்ட் நான் சொல்கிறத விட பண்ணவங்க அவங்க சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஐ வில் ரிக்வெஸ்ட் தேம் ஆல்சோ டு ஃபாலோ மீ டு share their experience and the benefits of replacement and robotic replacement. I started off doing robotic surgery 2 years back. Done more than 500 joints. I think we're closing in on 600 now. We wanted to have it at 500, but because of my schedule and lack of time, we couldn't do it any earlier. So I am into a lot of teaching as well. The benefits of robotics shouldn't stop with just a few patients and by a few surgeons. That's the whole idea. So I am teaching not only in India but also in Southeast Asia. I travel to different countries and I teach senior as well as junior orthopedicians who are interested in taking up robotics to start robotics and take their baby steps towards the success. Well, 2 years back, patients were walking, they were very comfortable, but the comfort level with robotic surgery is a real game changer. 2 years back, if you see, my patients used to stay in the hospital for anywhere between 8 to 10 days post bilateral knee replacement, but nowadays it is much shorter. Tamil la venuma, English la venuma? Patients பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டே கொஞ்சம் டியூரேஷன் லாங்கராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் அவங்க ஸ்டே கம்மியாகுது. இப்போது என்னோட பேஷண்ட்ஸ் 5 நாள் அல்லது 6 நாள் தான் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க ஆப்ரேஷன் முடிச்சுட்டு. அதுக்கப்புறமா அவங்க அதுக்குள்ளேயே அவங்கள நடக்க வச்சு, பாத்ரூம் போயிட்டு வர வச்சு, ரூம்குள்ளே நடக்கிறது, காரிடோரில் நடக்கிறது, படிக்கட்டு ஏறி இறங்கிறது, குளிக்கிறது எல்லாமே பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது இண்டிபெண்ட்டாக தான் போவாங்க. அங்கே போகும்போது அவங்க யாரையும் தேடிட்டு ஹெல்ப்புக்கு யாரையும் கூப்பிட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியமே ஏற்படாது. ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் அலைன்மெண்ட். நான் எல்லாருக்கும் அட்வொகேட் பண்ணுறது என்னென்னா மூவ்மெண்ட் இஸ் லைஃப். ஸோ இதுதான் என்னோட கேம்பெயின். இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, யங்ஸ்டர்ஸ் 20 வயசாக இருக்கட்டும், 25 வயசாக இருக்கட்டும், காலேஜ் கோவர்ஸ் ஆர் who are professionals who are starting their work, அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, கீப் யுவர் செல்ஃப் ஃபிசிக்கலி ஃபிட் பை ரெகுலர் எக்ஸசைசஸ். ஸோ மூவ்மெண்ட் இஸ் லைஃப். அதே இது என்னோட பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் முட்டி தேஞ்சு போச்சுன்னு முடங்கி வீட்டில் இருக்காதீங்க. ஆப்ரேட் பண்ணணும்னா அந்த ஸ்டேஜ் 4 ஆர்த்தரைட்டிஸ் போயிடுச்சுன்னா ஆப்ரேட் பண்ணிவிட்டு திருப்பி ஆக்டிவாக இருங்க. ஏன்னா ஃபார் யூ ஆல்சோ மூவ்மெண்ட் இஸ் லைஃப். நம்ம ஃபர்னிச்சரோ இல்லை ட்ரீயோ கிடையாது. ஒரே இடத்துல உட்காந்துட்டு நம்ம இங்கேயே இருந்தால் போதும், வீட்டுக்குள்ளேயே இருந்தால் போதும், நம்மளை சுற்றி எல்லாம் நடக்குன்ற அளவுக்கு இப்போது இல்லை. சொசைட்டியும் இப்போ எல்லோரும் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. யாருக்கும் டைமும் கிடையாது, யாருக்கும் உட்காந்து பார்க்கறதுக்கு நேரமும் கிடையாது. நம்ம ஆக்டிவாக இருந்தால் நம்மளோட சேர்ந்து நம்ம கூட இருக்கவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அண்ட் முக்கால்வாசி இங்கே முன்னாடி உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா லேடிஸ். ஸோ தே ஆர் தி சென்டர் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ அவங்க கஷ்டப்பட்டுட்டு வீட்டில் இருந்தாங்கன்னா சந்தோஷமே குறைஞ்சிரும். ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஆக்டிவாக இருந்து அவங்க எல்லாருமே வெளியில் போனால் தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் a real game changer and I think people who have had the benefits of this should speak and they will be speaking shortly. ஸோ அவங்களுக்கு இந்த 2-3 படி மேலே ஏறி வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ they have all done that and much more and they cycle also regularly, most of them. So they will speak about that as well. ஸோ அவங்க எல்லாருமே டெய்லி ஒரு 10 to 15 minutes சைக்கிள்லாம் பண்ணுவாங்க. இவ்வளோ தூரம் வளைவு ஆப்ரேஷன், அதாவது தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்குன்றதை எங்களால் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சிட்டு அதே அளவு வளைவு 3 டிகிரியாக இருக்கட்டும், 4 டிகிரியாக இருக்கட்டும், இல்லை 2.5 டிகிரியாக இருக்கட்டும், எவ்வளோ இருந்தாலும் அதை துல்லியமாக பர்ஃபெக்டாக எங்களால் திருப்பி அவங்களுக்கு அதே மாதிரியான ஆங்குலேஷனில் திருப்பி அந்த இம்ப்ளான்ட்டை பொருத்த முடியும். அது மாதிரி பண்ணுறதுனால தான் லிகமெண்ட் ரிலீஸ்லாம் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. அது பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வலி ரொம்ப குறைவு.
வலி கம்மியாக இருக்கிறதுனால அவங்க முன்னாடி எப்படி நடந்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இது பண்ணதுக்கப்புறம் இயல்பாக நடக்க முடியறதுனால அவங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவங்க ரெக்கவரி டைம் ஃபாஸ்டராக இருக்குது. அவங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டே கம்மியாக இருக்குது. இதுதான் இந்த ரொபோட்டிக்ஸோட அட்வான்டேஜ். I mean, a good news for me, and you can strengthen that later. And you take your call. And he gave the pros and cons of both robotic and non-robotic. There was absolutely no robotic means I will be here so many other things, and then he said, no, you see, robotic means it's all controlled by me and all that. There was no second thoughts for me. I just went ahead with that. And as he said, I mean, I'll be repeating everything, whatever he has said. The kind of precision which he has done with, and the kind of, I mean, recovery process, and even the pain, I mean, which I had was far, I mean, lesser than what I heard from others who had been having, I mean, conventional, I mean, TKRs. And that my recovery process was also very fast. In fact, third week I was able to walk on the roads without any difficulty. And walking steps up and down was very, very quickly done. And driving my car, I could do it in the second month. But one thing what doctor has said is a must, that is continuing the physio, continuing the exercises. Actually, that regime, okay, first 1 month, 2 months you have a physiotherapist who will just, I mean, put it. But after the physiotherapist is gone, it is left to you. How you have to, I mean, manage. So that discipline, if you have, you can definitely get back to normalcy. I am now able to walk every day more than 10,000 steps, touch wood, thanks to Dr. Armugam, without any pain, without anything. And I keep traveling also very widely. The latest being about couple of weeks back to China. I walked the Great Wall of China, and I was just, I mean, thinking about Dr. Armugam, and I also shared a picture of that. And like this, I keep going to so many places, but robotic surgery, by and large, is far, I mean, superior to any other, I mean, normal, conventional this, when you have expertise of, I mean, professionals like Dr. Armugam doing it. Thank you so much. Thanks. எனக்கு ஒரு 15 இயர்ஸாக இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம் இருந்தது. வேரியஸ் டாக்டர் நிறைய பேரை நான் கன்சல்ட் பண்ணேன். எல்லாருமே சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. பட் அதுக்கு ஏதோ ஒரு பயம், தயக்கம் அப்படி இயர்ஸ் போயின்னு இருந்தது. ஒரு 1.5 இயர்ஸ் பேக் என்னோட பிரதர் வந்து சார்கிட்ட பண்ணிட்டாங்க. ரொபோட்டிக் சர்ஜரி தான். அவரோட ரெக்கவரி ப்ராசஸ்ஸு அவர் அதை பார்த்த உடனேயே நான் டிசைட் பண்ணிட்டேன். சார்கிட்ட போனேன். சார் என்னோட எக்ஸ்ரே பார்த்த உடனேயே இது 4th ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போயிடுத்து, நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. அப்புறம் அவர் ஒன்று சொன்னார், 56 இயர்ஸில் நீங்கள் இவ்வளோ ஒரு பெயினோட ஒரு லைஃப்பை லீட் பண்ண வேண்டாமா, பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா நார்மல் ஆகிடும். சார்கிட்ட 2 தான் கேட்பேன், சார் அப்புறம் நான் எப்போ சமைக்க முடியும், திரும்பி எப்போ ஆஃபீஸ் போக முடியும் அப்படின்னு. சார் வந்து அவர் என்ன டைம் ஃப்ரேமில் சொல்கிறாங்களோ அதுபடி அப்படி நடந்தது. 20 டேஸில் வித்தவுட் வாக்கர் நடக்கலாம், 1.5 months கழித்து ஆஃபீஸ் போகலாம், எல்லாமே. இதுக்கு முன்னாடி வந்து நான் வெறும் பெயின் கில்லர்ஸோட ஒரு டே டு டேவை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். சார் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் அது. இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து மந்த்ராலயம், அகோபிலத்தில் ஸ்டெப்ஸ் ஏறினேன். மதுரையில் நூபரகங்கையில் ஒரு 100 ஸ்டெப்ஸு. அதே மாதிரி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்னாலே ஒரு நைட் மேர் எனக்கு, அந்த ஸ்டெப்ஸு, அந்த பிளாட்ஃபார்ம். அது வந்து இந்த தடவை மதுரை போயிட்டு வரப்போ அவ்வளோ ஈஸியாக அதை நடந்துட்டேன். அந்த ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கிட்டேன். சாரை நினைக்காத நாளே கிடையாது. தேங்க்யூ சார். In the stage, I am not a patient, but I am a guardian of the patient. அதாவது 15 வருஷமா என் ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதாவது ஒரு நாள் வீட்டில் ஃபங்க்ஷன்னா காலையிலே குரோசின், ஒரு நாள் ஆஃபீஸில் ட்ரைனிங்கா குரோசின், ஃபெஸ்டிவலா குரோசின், இப்படி அதுலேயே தான் ரன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சில சமயம் கோயிலுக்கு போனா அவங்களால நடக்க முடியாது, என் கையை பிடிச்சுக்குவாங்க. அந்த பிடிச்ச வலி இருக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அப்பனா அவங்களுக்கு உண்டான வலியை ஓவர் கம் பண்றதுக்கு என் கையை அப்படி பிடிச்சுப்பாங்க. எப்போ போனாலும் நானும் என் பையன் 2 பேரும் பக்கத்துல இருந்தாதான் அவங்களால எந்த வேலையுமே எங்கேயுமே நடக்க முடியும். அதே மாதிரி ஒரு மதுரைக்கு போறோம் இல்ல எங்கேயோ போறோம் அப்படின்னா
இந்த ஸ்டேஷன் வரும்போது அவ்வளவு பதட்டமா இருக்கும். எங்க அந்த இது இருக்குமா, பேட்டரி கார் இருக்குமா, கிடைக்குமா, இவர் எப்படி அங்க ஃப்ரெண்ட்ல கூட்டிட்டு போறது, ரொம்ப இதுவா இருக்கும், ரொம்ப டென்ஷனா இருக்கும். அது வந்து அதாவது எங்களுக்கும் வந்து ரொம்ப பதட்டம். எந்த ஃபங்க்ஷன் எங்கேயா ஊருக்கு போகணும் வரணும்னாலே காரை தவிர எதுவும் போறது இல்லை, அப்படிதான் இருந்தோம். இப்ப வந்து ரொம்ப ஃப்ரீ. நூபுரங்கிறது 80 ஸ்டெப்ஸ் டீப்பா இருக்கும். மதுரைக்காரங்கன்னா தெரியும், அங்க வந்து எல்லாம் குளிப்பாங்க, மேல குளிச்சுட்டு நடந்து வருவாங்க, ஒரே ஈரமா இருக்கும். எனக்கு முன்னால she started getting down. அங்க monkeys எல்லாம் பயங்கரமா இருக்கும், எந்த இதுவும் இல்லாம தன்னந்தனியா கடகடன்னு இறங்கி நடந்து வந்துட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு எவ்வளவு ரிலீஃபா தெரியாது, எங்க எல்லாருக்கும் பெரிய ரிலீஃபா இருக்கு. அதுக்கு வந்து ஐ எம் வெரி மச் கிரேட்ஃபுல் டு யூ சார். காட் பிளஸ் யூ சார். இது வந்து 500 எக்ஸ் கவுன்சிலர் ஆஃப் மாடம்பாக்கம். எனக்கு வந்து நான் டாக்டர்கிட்ட வரத்துக்கு முன்னாடியே எனக்கு 4 ஸ்டேஜில் வந்துட்டேன். நான் டாக்டர் எப்படி பார்த்தேன்னாக்கா, வணக்கம் தமிழால வியாழக்கிழமை எப்போவுமே டாக்டர் கால்ஸ் இருக்கும் 8 to 8:30. எப்போ ஒருத்தர் இருக்கும். இவரது அதில் பார்த்துட்டு தான் நான் ஃபோன் பண்ணி இங்கே டாக்டரை பார்த்துட்டு வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவரை பார்த்தேன். இவர் பார்த்த உடனே சொன்னார் உங்களுக்கு 4th ஸ்டேஜ் தான் அப்படின்னு. ஆனாலும் உடனே நான் ரொபாட்டிக்கே பண்ணிக்கிறேன் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. சொல்லி பண்ணேன். எங்கள் பசங்கள்லாம் யூகேல இருக்கா, என் ஹஸ்பண்ட் தான் இங்கே இருக்காரு. அப்புறம் தைரியமாக நான் பண்ணிட்டேன். உடனே 1 month தான் அந்த வாக்கரில் நடந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் வந்து இது ஃபிசியோ வந்து வீட்டுக்கு வந்து 2 months கொடுத்துருந்தார் எனக்கு. நான் வாழ்வளமுடன் வந்து ரொம்ப ஒரு 8 வருஷமா போகிறேன். அதனால அதில் வந்து எக்ஸசைஸ்லாம் வேற பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டதுக்கப்புறம் டெய்லி நான் 8000 ஸ்டெப்ஸ் நடக்கிறேன். தேங்க்ஸ் டாக்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வேலையை நான் தனியாக பண்றேன். யாரோட ஹெல்ப் இல்லாத நம்ம ஊர் ரோட்ல நடக்க முடியறது என்னால. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ. சார் கிட்ட வந்து பார்த்தேன் என்ன சொன்னாரு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாங்கன்னா நீ சைக்கிள் மட்டும் பண்ணு, டெய்லி 1 hour சைக்கிளிங் பண்ண அப்படின்னாரு. டெய்லி ரொட்டீனாக நான் பண்ணிகிட்டே இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. பட் நடுவில் வந்து பிஸ்னஸ்னால அங்கங்கே போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் பெயின் அதிகமாக ஏற்பட்டுடுது. மறுபடியும் சார்கிட்ட வந்து கேட்டேன், இல்லைப்பா நீ சர்ஜரி பண்ணிக்கோ, நான் 2 முட்டையுமே நீ பண்ணி ஆகணும் கட்டாயம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பட்ட அவஸ்தைகள் பயங்கரமான அவஸ்தைகள். நான் அடிக்கடி வெளியூர் போகிற ஆள், டூர் போகிற ஆள். பட் ட்ரெயினில் கூட என்னால் அந்த கம்பியை பிடிச்சிட்டு கூட என்னால் ஏறவே முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சார். ஆனால் ஆனால் சாருடைய சர்ஜரினால தான் நான் இன்னைக்கு வந்து ஒரு மனுஷனாக நான் நடமாடிட்டு இருக்கேன். 2வது என்னால் பழையபடி பிஸ்னஸ் எல்லாமே என்னால் நல்லபடியாக பார்க்க முடியுது. ஐ எம் ரியலி ஹாப்பி. ஏன்னா இவரை வந்து ஒரு கடவுளாக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் இது வரைக்கும். நிச்சயமாக சொல்லுவேன் சார். ஏன்னா நான் பட்ட கஷ்டங்கள் அப்படி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் blessing prayers for S. Arumugam. Now that I am 73, I am Mr. Prabhakar. இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கிறேன். நான் சில நாளாக பசங்க வந்து அமெரிக்காவில் இருக்கிறதுனால நானும் என் ஒய்ஃபும் தான் இங்கே இருக்கிறோம். வித் தட் ஐ ஜஸ்ட் கேம் டவுன் டு ஆறுமுகம் த்ரூ யூடியூப் and I have studied all his reviews, not 1 or 2, many, all of them I have done. Now that with his blessings I am here in a sportive way and I am able to walk nearly 1 hour in the morning. Just my operation was taken place on March 18th. After that, within a speedy recovery, within a month's time, I asked him whether I can drive my car or scooter. His impression was not to do that, take walking, then go for it. With his help, I am doing it now. With all efforts, I am just in a plain way, whereas I was in 60s and 50s. And think guys, with pleasure, I thank once more to Dr. Arumugam. Thank you. Thank you. Any questions for anybody or anything that you want?